மத்திய வங்கியிடம் இருக்கின்ற டாலர் கையிருப்புகள் சுமார் 5.6 பில்லியன் அளவிலே அதிகரித்திருப்பதாக மத்திய வங்கியினுடைய இறுதியிலே வெளியிடப்பட்ட தகவலின்படி தெரிய வருகின்றது. அதிலே நாங்கள் அந்த சீனாவினுடைய கடன் ரூபாய் கடன்களை ஸ்வாப் என்று சொல்லுகின்ற கடன்களை அகற்றிவிட்டு பார்த்தால் சுமார் 5 பில்லியனுக்கு மேலான ஒரு இருப்பு இப்போது இருக்கின்றது. இந்த மாதத்திலே சற்று அதிகரிக்க கூடும். அது வங்கிகளிடமும் கணிசமான இருப்புகள் இருக்கின்றன. ஆக இந்த இருப்புகள் வங்கிகளிடம் இப்போது கேள்வி இல்லாதபடியால் தேங்கி கிடக்கின்றன. எனவே இந்த அடிப்படையிலே தான் ஒரு கேள்வி அடிப்படையிலே இலங்கை ரூபாயினுடைய பெறுமதி தீர்மானிக்கப்பட்டு வருகின்ற சூழ்நிலையிலே இந்த ரூபாயினுடைய பெறுமதி மேலும் தேய்ந்து விடக்கூடாது என்பதற்காக அவ்வப்போது மத்திய வங்கி இந்த ரூபாய்களை கொள்வனவு செய்து கொண்டிருக்கிறது, வாங்கி கொண்டிருக்கிறது. அவ்வாறு வாங்குவதன் மூலமாகத்தான் இந்த இருப்புகள், மத்திய வங்கியினுடைய கையிருப்புகள் அதிகரித்திருக்கின்றன.